ஹலோ எவ்ரிவன். ஆள் மனசால நம்மளோட நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக அதுதான் உண்மை. எவ்வளோ மருந்துகள் கொடுத்தாலும் மருந்துகளால் குணப்படுத்த முடியாத பல நோய்களை ஆள் மனசு குணப்படுத்தியிருக்கு. பிகாஸ் நம்ம எண்ணங்களால் தான் நோய்கள் உருவாகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா படி தான் நம்மளும் இயங்கிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஆள் மனசு தான் ஒரு நோயை உருவாக்குது, ஒரு நோயை குணப்படுத்துது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக. ஒருத்தருக்கு ஒரு விதமாக சொல்லி கொடுத்தா அவங்க படிப்பாங்க. இன்னொருத்தவங்களுக்கு எழுதி எழுதி படித்தா ஞாபகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போகிறோம் வச்சுக்கோங்களேன். அங்கே ஒருத்தருக்கு ஊசி போடவே பிடிக்காது. ஏன்னா அது வலிக்கும் அப்படின்னு. இன்னொருத்தருக்கு ஊசி போட்டால் கூட இவங்க அழுவாங்க. அதே இன்னொரு கேட்டகரி பர்சன், இவங்களுக்கு ஊசினாலே பயமே இல்லை. இவங்க ஜாலியாக அவங்களுக்கு ஊசி போடுறதே தெரியாது. ஆனால் எவ்வளோ ஊசி வேணாலும் வாங்கிப்பாங்க. ஸோ இதில் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒருத்தருக்கு வலிக்குது, இன்னொருத்தருக்கு வலிக்காது. அது எப்படி அவங்க மனசுக்குள்ளே ஆழமாக நம்ப வச்சாங்க? ஊசி போட்டால் எல்லாருக்கும் வலிக்கும், வலிக்காது அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஆனால் இவர் ஏன் வலிக்காதுன்னு நம்பி எத்தனை ஊசி வேணாலும் போட்டுக்கிறாரு? பிகாஸ் அவர் ஆள் மனசில் ஆழமாக சொல்லியிருக்காரு, எனக்கு வலிக்காது, எனக்கு ஊசி போட்டால் வலிக்காது, நான் எவ்வளோ ஊசி வேணாலும் போட்டுப்பேன் அப்படின்னு அவர் ஆள் மனசில் ஆழமாக சொல்லியிருக்கிறனால அவருக்கு பெரிய அடியே பட்டாலும் அவருக்கு வலிக்காது. ஏன்னா வலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அவர் மனசுக்குள்ளே இல்லை. இதே இந்த ஊசி போட்டால் வலிக்குன்னு ஒரு பையன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க சின்னதாக எறும்பு கடிச்சா கூட ஃபீல் பண்ணுவாங்க. அது எறும்போட கடி கூட அவங்களுக்கு ஊசி போடுற மாதிரி வலிக்கும். ஏன்னா நானுமே இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேருந்து ஊசி போட்டால் எனக்கு வலிக்கும் அப்படின்னு மற்ற குழந்தைங்க அழுறதை பார்த்து நானுமே என்னென்னா ஊசி போடுறதுக்காக எங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு போய் நான் ரொம்ப அழுதத்தில் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பெரியவங்களாம் ஊசி போடும்போது ஓகே இவங்க பெரியவங்க ஆகிட்டாங்கன்னா வலிக்காது போல் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு தான் வலிக்கும் போல், பெரிய பிள்ளைங்களுக்கு வலிக்காது போல் அப்படின்னு நினச்சி நான் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதும் ஒரு 16-17 ஏஜ்லலாம் எனக்கும் அந்த ஊசி போட்ட வலி எதுவுமே இல்லை. அப்போ நான் நம்பினது தானே. ஏன்னா அப்போவும் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வலிக்கும், பெரிய பிள்ளையாக இருந்தாலும் ஊசி வலிக்கும். அப்போ நான் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்? வலிக்கும் அப்படின்னு நினச்சி என் மனசுக்குள்ளே ஆழமாக பதிய வச்சுருக்கேன். அதுவும் ஒரு லிமிட்டட் தான். சின்ன பிள்ளையாக இருந்தால் வலிக்கும், பெரியவங்களாக இருந்தால் வலிக்காது. ஏன்னா அதுக்கான சக்தி கொடுத்துரும். ஸோ எவ்வளோ வலியை வேணாலும் தாங்கிக்கிறதுக்கான சக்தி எனக்கு கிடச்சிரும். ஸோ பெரிய பிள்ளையாக ஊசி போட்டோம்னா நம்மளுக்கு வலிக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி நம்புறதுனால தான் எனக்கு அந்த ஊசி சின்ன பிள்ளையில் வலித்த ஊசி பெரிய பிள்ளையில போட்டால் கூட வலிக்கலை. அது மாதிரி தான் இங்கே இருக்கிற பல நோய்களுக்கான வலி தீர்வும் எல்லாமே இருக்குது. நம்ம ஆள் மனசு தான் ஒரு நோயை உருவாக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக. நம்ம ஆள் மனசு தான் கண்டிப்பாக ஒரு நோயை உருவாக்குது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே ஆள் மனசை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த ஆள் மனசு அந்த நோயவும் குணப்படுத்தும். அதுலேயும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இங்கே என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டாக்டர் 2 பேரை கூப்பிட்ருக்காரு, ரேண்டமாக கூப்பிட்ருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு 2மே சாதாரண தண்ணி தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒருத்தவங்க கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தண்ணியில் சக்தி நிறைய இருக்குது, ஸோ நீ இந்த தண்ணியை குடிச்ச அப்படின்னா உன்னால் வர 24 மணி நேரம் ஃபுல்லாக உன்னால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஒருத்தவங்க கிட்டே சொல்லி அந்த தண்ணியை குடிக்க சொல்கிறாரு. இன்னொருத்தவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தண்ணியை குடி, இந்த தண்ணி ஒரு சோர்வடைகிறதுக்கான ஒரு தண்ணி, ஸோ இந்த தண்ணியை நீ குடிச்சேன்னா அடுத்த 24 மணி நேரமும் நீ வேலையே செய்ய மாட்டேன், உனக்கு உடம்பு சரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி குடிக்க வைக்கிறாரு. ஸோ 2 பேருமே சாதாரண தண்ணி தான் குடித்தாங்க. ஆனால் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் வேறு வேறு. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த நமக்கு நல்லது நடக்கும், 24 மணி நேரமும் நம்ம வேலை செய்வோம், உழைப்போம் அப்படின்னு அவங்க மைண்டில் இறக்கி விட்டாங்க. ஆள் மனசுக்குள்ளே இறக்கி விட்டனால அவர் என்ன பண்ணார், அவருக்கு எவ்வளோ தான் சோம்பலே வந்தாலும் இன்றைக்கி நம்ம இந்த ட்ரிங்க் குடிச்சிருக்கோம், ஸோ அதனால நம்ம இன்னும் அதிகமாக வேலை செய்வோம் அப்படின்ட்டு அவர் செய்ய ஆரம்பித்தார். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த தண்ணி குடிச்சிட்டோமே நம்மளால் ஒரு வேலையும் செய்ய முடியாதோ அப்படின்ட்டு அந்த பயத்திலேயே அவருக்கு டயர்டே இல்லைனாலும் அவரே உருவாக்கிக்கிட்டார். ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதா? இது மாதிரி தான் ஒரு நோயை நம்மளாலேயும் குணப்படுத்த முடியும், நம்மளாலேயும் வர வைக்க முடியும்.
இதுக்கெல்லாம் இமேஜினேஷன் தான் காரணம். உங்கள் ஆசைக்கும் எங்கள் இமேஜினேஷனுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்த இமேஜினேஷன் பண்ணும்போது அதை நீங்கள் தப்பாகவும் பண்ணலாம், ரைட்டாகவும் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள நடக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஆசைப்படி ஒரு கட்டையில் நடங்க அப்படின்னு ஒரு மரத்துண்டு போட்டு அந்த கட்டையில் நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அதில் தாராளமாக நடந்து வரீங்க. இது உங்களோட ஆசை. இன்னொன்று உங்களோட இமேஜினேஷன். இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு உயரமான இடத்துலேருந்து ஒரு நூலை மட்டும் கட்டி அந்த நூலில் நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நடப்பீங்களா? அப்போ நீங்கள் என்ன இமேஜினேஷன் பண்ணுவீங்க? இவ்வளோ உயரமாக இருக்குது, இதில் நம்ம நடந்தோன்னா கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம் அப்படின்னு நீங்கள் அதில் நடக்காமலே இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்டுங்களா? இது கண்டிப்பாக எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயந்தான். பட் ஏன் நம்ம இப்படி யோசிக்க மாட்டோம்? அந்த நூல்லையுமே நடந்து வித்தை காட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ அவங்கள மாதிரி நம்மளும் ஏன் நடக்க மாட்டோம்னு ஏன் யோசிக்கல? அப்போ எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம்? நம்ம மேலே மிஸ்டேக்கா இல்லை யார் மேலே மிஸ்டேக்கு? இங்கே கான்செப்ட் என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு மற்றவங்க சொன்னால் மட்டும்தான் உங்களால் நம்ப முடியும். அப்படி யாரும் சொல்லலைன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. கண்டிப்பாக இது நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் தான் உங்களுக்கு தெரியும் அதோட வலியும் வேதனையும். நீங்கள் சும்மா இருக்கிறனால உங்களுக்கு அதோட வலி வேதனை தெரியாது அப்படி நீங்கள் நினைக்கலாம். பட் நானுமே அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கிராஸ் பண்ணியிருக்கேன். 1 மந்த் டைஃபாய்டில் நான் இருந்திருக்கேன். தென் 2 வீக்ஸ் நான் வைரல் ஃபீவர்லேயும் இருந்திருக்கேன். ஸோ இதில் எல்லாத்தையுமே நான் எப்படி கடந்து வந்தேன் அப்படின்னா, எனக்கு அது டைஃபாய்டு அப்படின்னு எனக்கு தோணல. எனக்கு நார்மலான ஃபீவர் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த நேம் மட்டும்தான் இங்கே மாறி இருக்கு. அது டைஃபாய்டு அப்படின்னு நான் போய் செக் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அது டைஃபாய்டுன்னு. அதுவுமே அவங்க எனக்கு 1 மந்த் கொடுத்த டேப்லெட்டை நான் 1 டே மட்டும்தான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் இன்றைக்கி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நாளைக்கு போயிடும், நாளைக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இன்றைக்கி நைட்டு மட்டும்தான் அதோட டியூரேஷன், அதுக்கப்புறம் இருக்காது அப்படி நான் நம்பினேன். இந்த மாத்திரை போடுறதுக்கெலாம் நமக்கு அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. இந்த மாத்திரை போட்டு நம்மளுக்கு என்ன அந்தளவுக்கு என்ன பெரிய உடம்பு சரியாமல் போயிடுச்சா? நேற்றுக்கு நல்லா தான் இருந்தேன், இன்றைக்கி திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடுச்சு, நாளைக்கு நான் நல்லா இருப்பேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு நான் அந்த 2 ஃபீவரையுமே நான் கிராஸ் பண்ணி வந்தேன். ஏன்னா அது நேம் மட்டும்தான் மாறி இருக்கே தவிர பட் எல்லா ஃபீவருமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு சிம்டம்ஸ். ஆனால் பண்டிலாக டேப்லெட் மட்டும் அடுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு டேப்லெட் கூட நான் 2 டேஸ்க்கு மேலே நான் எடுத்துக்கவே மாட்டேன். பிகாஸ் நான் அந்த மாத்திரை போடவே கஷ்டப்படுவேன். மாத்திரையே எனக்கு போட பிடிக்காது. ஸோ அந்த மாத்திரை போட்டு ஆகணுமா அப்படிங்கிறதுக்காகவே எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு நான் எனக்குள்ளே நம்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் இப்படி படுத்துக்கிட்டே இருந்தால் சரிப்பட்டு வராது, ஸோ நான் எங்கேயாச்சும் நடந்து போகணும் அப்படின்னு என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் பேச ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த நான் மட்டும் பேசலை. மற்ற விஷயத்த நான் பேச ஆரம்பித்தேன், மற்ற விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத நான் மறந்துட்டேன். அப்படின்னு ஒன்று என் லைஃப்பில் நடந்துச்சா அப்படிங்கிறத மறந்துட்டேன். ஸோ எனக்கு இன்றைக்குமே தலைவலி வந்தாலும் ஓகே இது நைட்டு வரை தான் இருக்கும், அடுத்த நாள் நம்ம எப்பயும் போல் கிளம்பி போயிடுவோம் காலேஜுக்கு அப்படின்னு நினச்சி நான் அப்படி தான் தூங்குவேன். அடுத்த நாள் எனக்கு தலைவலியே இருக்காது. அது மாதிரி தான் என்னோடய ஒவ்வொரு பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். நீங்கள் நம்புகிற வரை தான் கேன்சர் இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குது, தென் ஹெட்டேக் இருக்குது, ஐ பவர் லாஸ் ஆகிட்டுருக்கு, எனக்கு காது கேட்க மாட்டேங்குது, கை காலெலாம் ரொம்ப வலிக்குது, ஃபீவர் அடிக்கடி வருது, தென் என்னால் சரியாக பேச முடியலை, கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, அலர்ஜியாக இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, பிளட் கேன்சர் இருக்குதுன்னு இது மாதிரி அடிக்கிட்டே போக முடியும். ஒன்ஸ் நீங்கள் நம்பலை அப்படின்னா இந்த நோயெலாம் உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் க்யூர் ஆகி வந்துடுவீங்க. நீங்களே சொல்லுங்களேன், இந்த நோயெலாம் நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்கள் கூடவே வந்திருக்கா? இல்லை. நீங்கள் பிறந்ததுலேருந்து இவ்வளோ நாள் ஆரோக்கியமாக தானே இருந்தீங்க. எப்படி இன்றைக்கி திடீர்னு மட்டும் உங்களுக்கு இந்த நோய் வந்திருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்களே உங்கள்கிட்ட கொஷின் கேட்டு பாருங்கள். ஸோ எதுக்கு நீங்கள் காசை வேஸ்ட் பண்ணணும், நான் அதை பற்றிலாம் பேச விரும்பலை. உங்களுக்குள்ளேயே உங்களுக்கான மெடிசன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை ஏன் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேசுகிறேன். இப்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நோய்கள் இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் இருக்குது, ஒவ்வொரு விதமான நோய்களும் இருக்குது. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் எழுதி கொடுக்குற டேப்லெட்டையும் இன்ஜெக்ஷனையும் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அந்த நோய்
போயிடும். ஸோ நீங்கள் பழையபடி திரும்பி வந்துடுவீங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. டாக்டர் சொன்னாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்பி நீங்கள் அந்த 1 மந்த்துக்கோ 2 மந்த்துக்கோ அந்த டேப்லெட்டை போடுவீங்க. அந்த இன்ஜெக்ஷனையும் கரெக்டாக போடுவீங்க. ஓகேவா? அவங்க இந்த 1 மந்த் போடுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் 1 மந்த் வரதான், அதுக்கப்புறம் நான் சரியாயிடுவேன், பழைய மாதிரி வந்துடுவேங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் அதை போடுவீங்க. ஸோ அந்த டேப்லெட் போட்டனால உங்களுக்கு சரியானுச்சா, இல்லை நீங்கள் நம்பிக்கை வச்சிங்களே அதனால சரியானுச்சா? அந்த டேப்லெட்டை நீங்கள் முடிஞ்சால் உங்கள் வாழ்நாள் முழுக்க போட சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஸோ அந்த டேப்லெட்டால் சரியானுச்சா, இல்லை நீங்கள் வச்ச நம்பிக்கையால் சரியானுச்சா? 1 மந்த் போட சொல்லியிருக்காங்க, ஸோ நான் போட்டேன்னா அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு நம்பினேன். நம்பிக்கையால் சரியானுச்சா, இல்லை டேப்லெட்டால் சரியாயிடுச்சா அப்படின்னு ஒன்று பாருங்கள். இங்கே சுகரால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்காக ஊசி கூட போடுவாங்க, அதுக்காக டேப்லெட் கூட மந்த்லி வாங்குவாங்க. ஓகேவா? டாக்டர் நீங்கள் இதை டெய்லியும் உங்கள் வாழ்நாள் முழுக்க எடுத்துக்கணும், இந்த டேப்லெட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அதுக்கு மேலே நம்பிக்கையே வைக்க மாட்டீங்க. டாக்டர் போட சொல்லியிருக்காங்க, சாகிற வரை அந்த மாத்திரையை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் போடுவீங்க. அதே டாக்டர் நீங்கள் இதை 1 மந்த்தை மட்டும் போடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சுகரு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் மாத்திரையே போட தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக இந்த 1 மந்த் மட்டும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சுகர் இல்லைங்க, உங்களுக்கு சுகரே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நீங்கள் அது மேலே வச்சுருந்து நம்பிக்கை, அந்த மாத்திரை உங்களுக்கு சரி பண்ணலை, நீங்கள் வச்ச நம்பிக்கை தான் சரி பண்ணியிருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆழமாக அதுக்குள்ளே நோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுதான் உண்மை. பிகாஸ் சுகர் டேப்லெட் எடுத்துக்கிறவங்க 1 மாதத்தில் சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாழ்நாள் முழுக்க நான் அதை தான் முழுங்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க யூஸ் பண்ணுற மெத்தட் தான் வேறையே தவிர, ஆனால் போடுற எல்லா டேப்லெட்டும் ஒரே மாதிரி தான், எல்லா டேப்லெட்டும் ஒரே டேப்லெட் தான். ஸோ இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க? இவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவங்க நம்பிக்கை வைக்கல, அவ்வளோதான் இங்கே வித்தியாசம். மற்றவங்க உங்ககிட்ட பாசிட்டிவாக பேசினா தான் நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்க, உங்கள் நோயை சரி பண்ண முடியும் அப்படின்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. நீங்கள் அந்த நோயை நம்பாத வர உங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லை, நீங்கள் ஆரோக்கியமானவங்க. அந்த நோயை ஒன்ஸ் நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க, உங்கள் மனசுக்குள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த நோய் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வழிகளை உங்கள் ஆள் மனசு கொண்டு வந்து சேர்க்கும். இன்னொரு விஷயம், வெஜிடபிள்லேயே சிலருக்கு கத்திரிக்காய் பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஆனால் காய் ஒரே காய் தான். ஏன் அவங்களுக்கு மட்டும் பிடிக்குது, இவங்களுக்கு பிடிக்கல? ஏன்னா அவங்க கத்திரிக்காய் சாப்பிட்டா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நம்புகிறாங்க, இன்னொருத்தவங்க கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி வரும்னு நம்புகிறாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரே வித்தியாசம் என்னென்னா, நம்புறது மட்டும்தான். உங்கள்கிட்ட ஒரு நோய் இருக்குதுன்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நோய் வந்துடும். இல்லாத நோயை கூட நீங்கள் வர வச்சுருவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் நம்புங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு நீங்களே உங்களை பார்த்து சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதே உங்களை இன்னொருத்தவங்க என்னப்பா இன்றைக்கி அழகாக இருக்கேன், இன்றைக்கி அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக அழகாக இருப்பீங்க. கண்டிப்பாக அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் உங்ககிட்ட ஒருத்தவங்க உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ ஆரோக்கியமாக இருக்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா, ஆமாண்டா நான் நேற்று விட நல்லா தானே இருந்தேன், இன்றைக்கி இது வந்துருச்சுன்னா என்ன, நாளைக்கு நான் நல்லா தான் இருக்க போகிறேன். இது சின்ன நோய்களுக்கு மட்டும் இல்லை, பெரிய பெரிய நோய்களுக்கும் இதுதான் தீர்வு. நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு இது நடக்கும். ஸோ இல்லாத நோய்களை உங்கள் ஆள் மனசால் உருவாக்கவும் முடியும், இருக்கிற நோயை உங்கள் ஆள் மனசால் குணமாக்கவும் முடியும். ஸோ நீங்கள் உருவாக்க போகிறீங்களா இல்லை குணமாக்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது கண்டிப்பாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம ஆள் மனசுக்கிட்ட எப்படியெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய டீட்டெயிலாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்க வரேன். பாய்.